கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றத நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. Hello friends, welcome back to my channel Sudha's Technical. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எடிட்டிங்காக HD images நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் நிறைய மெத்தட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம். ஓகேவா? ஸோ அந்த கூகுள் க்ரோமில் நம்ம இமேஜஸ் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கூகுள் க்ரோம் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சர்ச் பார் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சர்ச் பாரில் போய்ட்டு உங்களுக்கு என்ன மூவி வேணுமோ அந்த மூவி நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மூவி நேம் வந்து டைப் பண்ணதுக்கப்புறமா HD இமேஜஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஜினி முருகன் மூவி நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மூவி பக்கத்தில் போட்டுட்டு அது HD இமேஜஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் காட்டும் இல்லையா? ஸோ அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் காமிக்கும். வால்பேப்பர் ஆக்சஸ் ஃபஸ்ட் வெப்சைட். ஓகேவா? செகண்ட் வெப்சைட் வந்து wallpapercave.com. அதுக்கப்புறமா வந்து பிரிண்டெஸ்ட் இது காமிக்கும். ஸோ அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வெப்சைட்டுமே நான் வந்து ஓப்பன் நியூ டேப் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த wallpapercave.comல எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மூவியில் இருக்கிற இமேஜஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் சிம்பிள் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் பாக்ஸில் காமிக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபுல் ரெசல்யூஷன் இமேஜ்னு இருக்கும் இந்த ஆப்ஷனில் கீழே. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். நமக்கு வந்து மேலே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும் டவுன்லோடிங் ஃபைல் டவுன்லோடுன்னு. இப்போ நான் ஓப்பன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இமேஜ் நமக்கு வந்து HD தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் HD இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெப்சைட் நம்ம வந்து பார்க்கலாம். செகண்ட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா wallpapercave. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வெப்சைட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வெப்சைட்டில் இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து இமேஜஸ் உங்களுக்கு சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில இமேஜஸ் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகாது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து சேம் தான். நம்ம ஸ்க்ரால் பண்ணி நம்ம வந்து இமேஜஸ் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு இமேஜ் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த கிராஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எல்லோ கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அது மேலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் வால்பேப்பர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டவுன்லோட் வால்பேப்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஃபைல் டவுன்லோடர் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா? ஸோ இது இப்போ நான் வந்து ஓப்பன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து இமேஜ் நமக்கு வந்து HD தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த 2 வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மூவி இமேஜஸ் மட்டும் இல்லாமல் ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸோட HD இமேஜஸ் கூட நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சமந்தா இருக்காங்க இல்லையா? அவங்களோட HD இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நமக்கு HDயாக இருக்கான்னு நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இமேஜ். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ HDயாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4Kல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி HDயாக கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் மட்டும் இல்லை, இன்னொரு வெப்சைட் கூட அதே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு அது கூட நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து wallpapercave. ஓகே? அந்த 2 வெப்சைட்லுமே உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணது. ஓகேவா? wallpapercaveல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது. இது கூட நமக்கு வந்து HD தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். இப்போ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இமேஜ் சர்ச் மேலே இந்த ஆப் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா சர்ச் பாரில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன மூவி வேணுமோ அந்த மூவி சர்ச் பண்ணிவிட்டு HD இமேஜஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ரெமோ மூவி HD இமேஜஸ் வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி தான் லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். நிறைய இமேஜஸ் இருக்குது இல்லையா? ஸோ வந்து DP இமேஜஸ் கூட இருக்குது. நீங்களே 1:1 ரேஷியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இமேஜ் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
உங்களுக்கு இங்கே ஷேர் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷேர் ஐக்கானுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் கம்ப்ளீட்டட் சொல்லி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்து ஒரு கீழே ஒரு பாக்ஸில் வரும். ஸோ நமக்கு இமேஜ் நமக்கு வந்து கேலரியில் நமக்கு சேவ் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக நிறைய இமேஜஸ் உங்களுக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையாவே வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் இமேஜஸ் வேணுமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ நீங்கள் யூடியூப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கிற சர்ச் பாரில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன சாங் வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து சர்ச் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த சாங் வீடியோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். வீடியோவில் இருந்தால் நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஹெச்டியாக நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ அந்த த்ரீ டாட் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு குவாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அந்த குவாலிட்டியில் போயிட்டு அட்வான்ஸ்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இந்த அட்வான்ஸில் போயிட்டு 1080p இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே இருக்கும் 1080p. ஸோ இந்த குவாலிட்டி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது ஹெச்டி. ஓகேவா, இப்போ வீடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ ஸோ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. வீடியோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த இமேஜ் வேணும். ஸோ அதனால நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்தாச்சு. இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னெல்லாம் இமேஜஸ் வேணுமோ நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபோர்த் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கைனிமாஸ்டரில் இருக்கிற கேப்சர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோவில் வந்து இமேஜஸ் நம்ம வந்து கேலரிக்கு நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம பார்க்கலாம். கைனிமாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி இப்போ சாங் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ சாங் வீடியோ நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கான் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரேஷியோ காமிக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து 16:9 ரேஷியோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மீடியாவில் போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா சாங் வீடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டாப் அண்ட் பாட்டம் உங்களுக்கு வந்து பிளாக்காக தான் தெரியும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேன் அண்ட் ஜூமில் போயிட்டு நீங்கள் வந்து வீடியோ நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிளாக்காக தான் வரும். பிளாக்காக வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு வீடியோ ப்ளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் மட்டும் நான் வந்து ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ அகைன் நம்ம இந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூமில் போயிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து அந்த பிளாக் வந்து தெரியாத மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் நம்ம வந்து ஈக்குவல் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஈக்குவல் சைன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஸ்டார்ட்லையும் சரி எண்ட்லையும் சரி உங்களுக்கு ஒரே பொசிஷன் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் எண்ட் பொசிஷன் நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்து நீங்கள் ஈக்குவல் சைன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ உங்களுக்கு மூவ் தான் ஆகிட்டு இருக்கும். நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் நம்மளால் எடுக்க முடியாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேப்சர் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, கேப்சரும் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒன்று தான். ஓகேவா, இப்போ உங்களுக்கு ஷேர் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அந்த ஷேர் ஐக்கான் கீழே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதுதான் வந்து கேப்சர் ஐக்கான். ஓகேவா, ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் காமிக்கும் கேப்சர் அண்ட் சேவ். இது கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து கேப்சர் ஆகி உங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா, ஸோ அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துரும். அதே அதுவே வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா, இந்த 4 மெத்தட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸ் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா யூடியூப் மூலமாக கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் கைனிமாஸ்டரில் கூட நீங்கள் கேப்சர் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் நம்ம கேப்சர் பண்ணோம் இல்லையா, இந்த இமேஜஸ் எல்லாமே நம்ம வந்து அகைன் நம்ம வந்து ஹெச்டியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ எடுத்தது நம்ம ஹெச்டியாக தான் எடுத்திருக்கோம். பட் இன்னும் நம்ம ஹெச்டியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ இது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, செக் பண்ணி நீங்கள் வந்து ஹெச்டியாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 3 மெத்தட்ஸ் இருக்குது. அந்த 3 மெத்தட்ஸ் நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவாக நம்ம பார்க்கலாம். ஓகே அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.